என்ன சொந்தங்களே எல்லாரும் பாருங்க, நிஷா நடக்கிற அழகு இங்கே வர பின்னாடி பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. பாருங்க இங்க முருங்கைக்கெல்லாம் பார்த்தீங்களா செமையா தலை 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 இருக்குது. முருங்கை ஏன் தலை தலைன்னு தான் இருக்கு, ஏன் தலை தலைன்னு தான் இருக்க. வாய் சரியில்லை பார்த்துக்க. மனக்கட்டவில்லை போ, வேலை செய்யறதுக்கு ஒரு வேலை இல்லைனாலும் வாயு அண்டா சூடு. சூப்பரா இங்கே பாருங்க, அட்டா பின்னாடி பாருங்களேன் எவ்வளோ பெருசுன்னு. பார்த்துடே துணிக்கு நீ கிழிச்சிடாத, முதல்ல ஒன்று கிழிஞ்சு போய் கிடக்குது. ஒன்றுது பாருங்களேன், கர்மம் முடிச்சவன் என்ன பண்ணுறான்னு. சே ஆல்ரெடி சொல்லிட்டாங்கடா, நிஷா மன்மதன் கோபிக்கு அதை கள்ள உருவம் சொல்லி ஆல்ரெடி சொன்னாங்க. உண்மையா பொய்யா? பாரு அந்த கடைக்காரனே போயிட்டு காரி காரி துப்பணும். புடவை வேற 1000 அந்த புடவை வேற ரேட்டு. அவன் எடுக்கிற அவனுக்கு வேற வேலை என்ன இருக்குது? வேற எதுவும் மானக்கெட்டவளை, உனக்கு நான் செய்வேன், விளக்கு பிடிக்கவும் செய்வேன். விளக்கு பிடிக்கிறதுக்கு நான் அவனா போயிட்டு விளக்கு பிடிக்கும். என் கூட செஞ்சது சுகமாக இருந்துச்சு தெரியுமா? என் கூட செஞ்சது சுகமா என்ன செஞ்சு என் கூட சுகமா இருந்துச்சு. நேற்று ஒரு கிளிப்லாக் ஒன்று கொடுத்த பற்றியா, அப்படியே தேனே கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. யாருக்கு? எனக்கு. நிஷா அதே மாதிரி ஏன்னா நம்பர்களே 5 பேருக்கும் நீங்க வந்து நடிக்கணும்னா ரொம்ப சிரமம் தான். ஒவ்வொரு ஆளுக்கும் இங்க பாருங்களேன், இந்த பொருளை பாருங்களேன், நான் வாங்கி கொடுத்தது. இங்க பாருங்க, இது நான் வாங்கி கொடுத்தது. நாங்களால அப்பப்போ நடிச்சுட்டு போயிடுவோம், ஆனால் நீங்க நடிச்சுட்டு போக முடியாது. 5 பேர் நிஷா அதை நான் வாங்கி கொடுத்தது தானே. இப்ப கையில் புளிக்கிறீங்களா? அது நான் வாங்கி கொடுத்தது. பாருங்க இங்க பாருங்க, அவளுக்கு நான் வாங்கி கொடுத்தது. 3 நாள் இருந்து போயிட்டேன். காட்டு, அது கையில காட்டு, நான் வாங்கி கொடுத்ததா. இன்னொருத்தர் யாருக்கு இருந்தா அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தார், அவருக்கு முடிச்சு கொடுத்தீங்க. இப்போ நெல்லை என்னாச்சு நாளைக்கு வந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு எனக்கு வந்து நமக்கு முடிஞ்சிச்சு, இது ஷூட்டிங் முடிஞ்சிச்சு. தப்பா ஆயிரப்போது ஷூட்டிங் முடிஞ்சு. நான் நாளைக்கு அதுக்கப்புறம் நிஷா மன்மதன் கோபி கூட தான் குடும்பம் நடத்தினேன். அவரையும் கெடுக்கலான்னு பார்க்குறிய நீ? அந்த பையன் சின்ன பையன்மா, விட்டு வைமா. அவனுக்கு கல்யாணம் போகுது, நீ கொஞ்சம் விட்டு வை. ஏன் என் கூட சரி பண்ணுறது ஓகே. தம்பி அவங்க உனக்கு என்ன ஆகுது? நிஷா உனக்கு என்ன தங்கம் ஆகுது? நிஷா உனக்கு அக்காவாகுதா? இல்லை என்ன ஆகுது? என்ன முறையாகுது? என்ன இல்லை உங்களுக்கு என்ன முறையாகுது? அக்கா முறை ஆகுது. நடிப்பில் என்ன ஆகுது? அவங்கள கூட்டி போய் நிஜ வாழ்க்கையில் குடும்பம் நடத்த முடியுமா? நிஷா இன்னைக்கு வந்து 4 நாள் ஆச்சு. இதுக்கு முன்னாடி 3 நாள் வந்துட்டு போயிட்டேன், மறுபடியும் போயிட்டேன். 3 நாள் வந்து போயிட்டேன்னா திருப்பி இப்போ 4 நாள், இன்னும் ஒரு 2 நாள் இது ஞாயிற்றுக்கிழமை முடியுது. சரி இப்போ வந்து நிஷா எங்கே பாருங்க, இப்போ இன்னும் ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மன்மதன் கோபிக்கு நிஷாவுக்கும் வந்து இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு. அவளுக்கு நாளைக்கு கன்சீவாக இருந்தாங்கன்னா அது மன்மதன் கோபியோட குழந்தை தான். இதை வந்து யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, உண்மை இதுதான். பார்த்துங்க, அது வெளியே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் சொல்லிட்டேன். பார்த்துங்க, நம்ப மாட்டாங்களா? அப்போ நீ சொல்கிற மட்டும் நம்புகிறாங்களா? மக்களே தயவுசெய்து இதை உண்மையான வீடியோ தயவுசெய்து பார்த்துக்குங்க. இந்த முருங்கீரை பார்க்க எனக்கு சாப்பிடணும். அதை செஞ்சு கொடுத்து தாண்டி ஒன்று செஞ்சுது. இது செஞ்சு கூட சரி விடு, இப்போ என்ன மாசம் வச்சு. அண்ணா இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. நிஷாவுக்கு எனக்கு கல்யாணம் ஆனது உண்மை, ஃபர்ஸ்ட் நைட் நடந்தது உண்மை தானே? இல்லையா? ஆமாவே
நீ தானே விளக்கு பிடிச்ச. இவன் என்ன கொஞ்ச நேரம் இல்லை அவன் நாளைக்கு வந்து அவன் வயிற்றுல ஒரு புழு பூச்சி உண்டாகுனா அது காரணம் நான் தாங்க, கொஞ்சம் பார்த்துக்குங்க. டேய் என்னடா பண்ற? எத்தனை லைட்டா போடா, லைட்டை போடுறா. லைட்டை போடுறதா? இந்த லைட்டா? ஏன் லூச பையன் லைட்டை போடல, லைட்டை போடு. அதான் டீ குடிப்பா, டீ குடிப்பா. அவன் தொய்ச்சி ஒரே வழியே தொய்ச்சி போட்டு. ஏ மாமாவுக்கு வலிக்குதுரியே, வந்து அழுத்தி விட்றியே. நான் சொல்லி உனக்கு லைட்டு விடனா அழுத்தி விடு, வலிக்குது. வெள்ளிக்கிழமை பரவாயில்ல, என்ன கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன கிழமையாக இருந்தாலும் தொய்ச்சி பரவாயில்ல. வச்சா ஒரு வழியா ஆயிரம். ஏ மாமாவுக்கு வலிக்குது, கொஞ்சம் அழுத்தி விட்றியே. வீட்டில் இருந்தால் வாஷிங் மிஷினில் போட்டு வீட்டில் அழுத்தி விடுவேன். இல்லை வீட்டில் வந்து அழுத்தி விட்றேன். ஏ ஆள் இல்லப்போ எல்லாமே செய்கிற, இப்போ கேட்டால் ஓவராக பில்டப் பண்ணுற. ஐயோ நான் மட்டும் முடிச்சுட்டு சட்டி பாப்பா எல்லாத்தையும் காமிப்பாங்க. லூசு பையா இல்லை சட்டிலாம் காமிக்கிறேன். நடையா இது நடையா? இங்கே பாருங்கள. கேமரா சார் இவன் தான் பாருங்க. முடியாம சொல்றாரு பாருங்க. கோபியா முடியாம தெரியல, அது ரொம்ப ஓட்டையாக இருக்கும் போல. நான் ஒரு சைடு அவருக்குனே ஒன்று ஹீட்டுக்கு பறிச்சு தான் டேய் வாடா குடிக்கலடா வாடா. பாலா எனக்கு? வாடா இந்த பால் எனக்கு பால் கொடுக்குறலாம், பார்த்துக்கங்க. நல்லா தெரியும். டேய் வாடா. போங்க.